ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் பவர்டு பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், தீவிர திருத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நேற்று வெளியிட்டிருக்காங்க ஒரு முக்கியமான அறிக்கை. அதில் ஒரு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 6,41,00,000 சொச்சம் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 97 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருப்பது என்பது பேசுபொருளாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முகவரி மாற்றம் என்பது, அதனால் நீக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள், அதனால்தான் இந்த நம்பர் என்பது வந்திருக்கிறது. இன்னும் 30 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கிறப்ப 14 லட்சம் பேர் சென்னையில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அந்த வீடை மாற்றினது. கிட்டத்தட்ட 33% இதில் வருது. அவ்வளவு வீடு மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா? இதன் உண்மைத்தன்மை என்ன? இந்த வீடு மாற்றத்தில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறதா என்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்வியை தான் உரைகள் என்று எழுப்ப இருக்கிறது. $97 லட்சம் பேர் நீக்கம். வீடு மாறுவதில் நம்பர் 1 தமிழகம். முன்னேற்றத்தின் முகவரியா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார், ஜெகதீஸ்வரன் சார், இந்த 97 லட்சம் பேர் நீக்கம் என்பது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சீர்திருத்தம் என்பது, கணக்கெடுப்பு என்பது சரியாக நடந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப அதிர்ச்சியாவே பார்க்கிறேன். தமிழகத்துல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதுங்கிறது உண்மையில் தமிழக வாக்காளர்கள் அனைவருக்குமே அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பீகார்ல 65 லட்சம் பேர் போன போதே நம்ம எல்லாரும் என்ன 65 லட்சம் பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதம் எல்லாம் செய்தோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இறந்தவர்களை விட்டுருவோம், அதே மாதிரி டபுள் என்ட்ரிஸ் சொன்னவங்களை கூட அது அப்புறம் பேசுவோம். இந்த 66 லட்சம் பேர் அர்ச்சனா பட்நாயக் சொன்னதை தமிழ்ல ஒரு பத்திரிகையில போட்டிருக்கதை அப்படியே படிப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதில் முந்தைய முகவரியில் இல்லாத காரணத்தால் 66.44 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 10.36% நீக்கப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தேடி சென்ற குறிப்பிட்ட முகவர்களில் வாக்காளர்கள் இல்லாததே பெருவாரியான வாக்காளர்கள் நீக்கப்பட காரணம். நீங்க நிறைய பேர் கூட எஸ்ஐஆருக்கு என்னங்க 1 மாசம் பத்தாதா, எஸ்ஐஆர் வேற ஊர்ல பண்ணலையா, எஸ்ஐஆர் முன்னாடி பண்ணலையா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னை போன்றவர்கள் சொன்ன ஒரு தொடர்ச்சியான விஷயம்ங்கிறது, சென்னையில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள். ரொம்ப சிம்பிள் ரீசன். இங்க சென்னையில இருக்கின்ற பெரும்பாலான நபர்கள் ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா 2 பேர் வேலைக்கு போறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஒரு பிஎல்ஓ ஒரு வீக் டேஸ்ல போனார்னா அந்த வீடுகள் பூட்டித்தான் இருக்கும். அபார்ட்மெண்ட்ல போறாங்க, அபார்ட்மெண்ட்ல ஒரு 100 வீடு இருக்குன்னா ஒரு 50 வீடு பூட்டி தான் இருக்கும். வேற வழியே கிடையாது. அந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஜெகதீஸ்வரன் இந்த வீட்டுல இருக்காரு, ஜெகதீஸ்வரன் யாரும் தான் கேட்பானே தவிர ஜெகதீஸ்வரன் யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிடுவாங்க. இந்த சென்னையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்பது பக்கத்து வீட்டுல யார் இருக்கா, ஐத்த வீட்டுல யார் இருக்கா, யாருக்கும் தெரியாது. அங்க போனீங்கன்னா தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர, ஆமாங்க அவர் இங்கதாங்க இருக்கார், ஜெகதீஸ்வரன் இங்கதாங்க இருக்கார், டிவில எல்லாம் பேசுவாருங்க, அவர் அங்க வெளியே போயிருப்பாருங்க, சேனலுக்கு போயிருப்பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் தான் சொன்னோம், அவசரமாக இந்த எஸ்ஐஆரை செய்யாதீர்கள். தேர்தலுக்கு முன்னாடி நான் கங்கணம் கட்டிக்கிட்டு செஞ்சே தீர்வுன்னு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா சென்னையில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார்கள். எக்ஸாக்டா நம்ம ப்ரூவ் ஆயிருப்பாங்க. சோழிங்கநல்லூர் ஒரு ஐடி ஹப்ல இருக்கின்ற பல வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. என்ன காரணப்பா, நாங்க போனாங்க முகவரியில இல்லைங்க. ஒரு பிஎல்ஓ என்ன பண்ணுவார், அவருக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அவன் கொடுக்குற சம்பளம் ரொம்ப சொற்பமான சம்பளம். சோழிங்கநல்லூர் மாதிரி 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு பிஎல்ஓ போய் அப்பா வீடு வீடா போயிட்டு நீ ஃபார்ம்ஸை கொடுத்து அதை வாங்கிட்டு வானா அது ரொம்ப முடியாத காரியம். இதே ஐடி மக்கள் மேல நம்ம என்ன குறை சொல்றேன், நீ ஓட்டு போட கூட வர மாட்டியா, சென்னையில வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைவா இருக்குன்னு சொல்ற அதே ஐடி மக்கள் நம்ம என்ன சொல்றோம், அவன் வீட்டுல இருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க மாட்டான். அவனுக்கு சனிஞாயிறு மட்டும் தான் லீவு. சனிஞாயிறு பிஎல்ஓ போக மாட்டாரு. பிஎல்ஓ போயிட்ட சார் உங்களை தேடி வந்தேன் சார், சனிஞாயிறு மட்டும் தான். சனிஞாயிரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அவுட்டிங் போவோம், வெளியே போவோம், சினிமாவுக்கு போவோம், 1000 வேலைகள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த வேலைகளை நீங்கள்
செய்யறதுங்கிறது அவசர அவசரமா செய்யாதீங்க, டைம் எடுத்துக்கங்க, எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் இருந்தால் இந்த வேலையை இப்பொழுது செய்திருக்க கூடாது. 2002 பேசுறீங்க, 2002 3 வருடம் சிறப்பு திருத்தம் நடந்தது. ஒரே மாசத்துல டெக்னாலஜி வளர்ந்துச்சு, டெக்னாலஜி பயன்படுத்துறோமா நம்ம? இங்கிலீஷ்ல எலக்ட்ரல் ரோல் நம்மளால கொடுக்க முடியுதா? நிறைய பேசுறோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு. இங்கிலீஷ்ல நம்ம எலக்ட்ரல் கொடுக்க முடியாத ஊர்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஜெகதீஸ்வரன் சார், இப்போ ஒரு 6,41,00,000 சொச்சம் வாக்காளர்களை சரிபார்த்து அதை நீக்காம தான் இருந்திருக்காங்க. அப்போ இத்தனை கோடி பேரை சரிபார்க்க முடிஞ்ச இந்த குறிப்பிட்ட காலத்தில் இன்னொரு 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 30 நாட்களுக்குள்ள இந்த 1 கோடி பேர், கிட்டத்தட்ட 97 லட்சம்ங்கிறது 1 கோடி பேர், அந்த 1 கோடி பேரை திருப்பி அவங்க விண்ணப்பம் கொடுத்து அதை சரிபார்த்து அது நாம நடைமுறைப்படுத்திட முடியாதா? இல்ல, நான் சொல்றேன். டிசம்பர் 12ஆம் தேதி நீங்க இன்னுமே கூட சிஇஓ வெப்சைட்ல இல்ல தமிழ்நாடு சிஇஓட ட்விட்டர் பேஜ்ல போய் பாருங்க. நாங்கள் 99% வாக்காளர்களிடம் எஸ்ஐஆர் படிவங்களை சேர்த்து விட்டோம். இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அர்ச்சனா பட்நாயக், அவங்களே தான் சொன்னாங்க. நீங்க யாரும் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னீங்கன்னா சிறைக்கு போவீங்க சொல்ற அதே அர்ச்சனா பட்நாயக் சொன்னது 99% வாக்காளர்களிடம் நாங்கள் கொண்டு போய் ஃபார்ம்ஸை சேர்த்துட்டோம். நான் கேட்கிறேன், மேடம் யார்கிட்ட மேடம் உங்க ஆட்கள் போய் சேர்த்தாங்க? இப்போ நீங்களே தான் சொல்றீங்க 66 லட்சம் பேர்ட்ட ஃபார்ம்ஸை கொடுக்கணும் இன்னைக்கு சொல்றீங்க. நான் இன்னைக்கு சொல்றது, நாங்க இறந்தவர்கள் கூட விட்டுருங்க. ஒரு வீட்டுல போனோம் சார், 4 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார் சார், 3 பேர் சேர்ந்து சார் அவங்க இறந்து போயிட்டாங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க, நாங்க ஃபார்ம் வாங்கிட்டோம், நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணதை ஏத்திட்டோம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இரட்டை இது கூட நாங்க கண்டுபிடிச்சோம், நாங்க ஓனா கண்டுபிடிச்சோம். ஒரே பேர் ஜெகதீசன் 2 பேர் இருந்துச்சு, புதுக்கோட்டையில ஒரு ஓட்டும் சென்னையில ஒரு ஓட்டு இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஃபார்ம்ஸ் யார்கிட்ட போய் கொடுத்தீங்க? உங்க பிஎல்ஓஸ் யார்கிட்ட கொடுத்தாங்க? அங்க இருக்கிற டீ கடையில போய் கொடுத்துட்டு போனாரா? அங்க இருக்கிற மளிகை கடையில போய் கொடுத்துட்டு போனாரா? சார் ஒருத்தர் வருவார் சார், அவர்கிட்ட கொடுத்துருங்க சார், அவர் மாடி வீட்டுல தான் இருப்பார் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரா? அப்ப நீங்க யார்கிட்ட கொண்டு போய் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்றது பொய்யா, இல்ல எங்களை போன்ற கேள்வி கேட்பவர்கள் சொல்வது பொய்யா எனக்கு புரியல. 66 லட்சம் பேர் நாங்க வீட்டுக்கு போனாங்க இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுடைய டேட்டா சொல்லும் பொழுது 99% அல்ல, நாங்க ஃபார்ம்ஸே இன்னும் 85 பேர் 80% தான் கொடுக்க முடிஞ்சது, 80% கொடுக்க முடிஞ்சது. ஒரு 20% நபர்கள் அவர்கள் முகவரி இல்லாத காரணத்தினால் அவர்களிடம் எங்களால் விண்ணப்ப படிவங்களை கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்டா இருக்குமே தவிர, அப்பொழுது நீங்கள் மட்டுமல்ல எல்லா மாநில தேர்தல் நிறைய அலுவலர்களும் சொல்றது பொய். ஏன்னா இந்த மாநிலத்துக்கு மட்டும் சொல்லல, அவங்க கேரளால கொடுத்துட்டோம், அந்தமான் நிக்கோபார்ல கொடுத்துட்டோம், அஸ்ஸாம்ல கொடுத்துட்டோம். அஸ்ஸாம்ல சம்மரிஷன் எஸ்ஐஆர் கிடையாது, எஸ்ஆர் மட்டும்தான். எல்லா மாநிலத்திலும் நாங்கள் கொடுத்து விட்டோம். 99% படிவங்கள் எஸ்ஐஆர் படிவங்கள் அந்தந்த வாக்காளரிடம் சேர்க்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? தலைமை தேர்தல் அதிகாரியில இருந்து உச்ச வரைக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் நாங்க கொடுத்துட்டோம். யார்கிட்ட சார் கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தது ஏன் சார் நீங்க வாங்கலையா, இல்ல அவங்க வாங்கி கசக்கி போட்டாங்களா? இப்ப மட்டும் எப்படி சார் நீங்க உண்மையிலே கொடுத்துருந்தீங்க? சிம்பிள் லாஜிக்கலா கேள்வி கேட்கிறேன். உண்மையிலே கொடுத்துட்டீங்க, அவங்கதான் செட்டில்மெண்ட் கூட வச்சுக்கலாமே. இந்த 66 லட்சம் பேர்ல உதாரணத்திற்கு ஒருத்தர் 51 தொகுதியில இருக்கார், 51 தொகுதியில வார்டு நம்பர் 93 இருக்கார், அவர் வார்டு நம்பர் 92 போவார். அவர் என்ன பண்ணுவார்? அப்பா நம்மளோட வாக்கு மிஸ் ஆகக்கூடாது, நம்ம இதே தொகுதியா இருந்தா கூட நம்ம ஏரியா மாறிக்குவோம், அட்ரஸை மாத்திட்டு நான் அவர் எழுதி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அப்போ ஒரு அடிஷன் கூட நடக்கலன்னு நான் கேட்கிறேன். சார் தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்வியை தான் ரவிசங்கர் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ரவிசங்கர் சார், ஒரு 97 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் இந்த ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப குறுகிய காலம், இதில் சாத்தியமில்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் இதில் மோசடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுமை பெறவில்லை, ஆனால் முக்காவாசி வேலையை முடிச்சுட்டாங்க. இதை நீங்கள் சரியாக நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஜெகதீஸ்வரனோட ஒப்பீனியன்லேருந்து உங்கள் ஒப்பீனியன் வேறுபட்டிருக்கா? இதில் மோசடி நடந்திருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. சரியாக நடந்திருக்கிறதா கேள்வி. எனக்கு என்ன அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை. ஓகே, இப்போ இவங்க சொன்னதில் 26.94 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் தெரியாது, அதில் கூட நாளைக்கு இந்த அப்ஜெக்ஷன்ஸ், கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட், இந்த 1 மாத பீரியடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அவங்க வரலாம், எந்த இறந்து விட்டார்னு போட்டிருக்கு, நான் இறக்கவில்லைங்களாம். ஸோ ஆல்வேஸ் இந்த இதில் என்ன பண்ண, எப்படி நீங்கள் இறந்தார்கள்னு போட்டிங்க, யாராவது சொல்லி எடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க? இல்லை இவங்க என்ன பண்ண, இறந்தவர்கள் லிஸ்ட்டை கார்பரேஷன் இதுலேருந்து அப்படியே எடுத்துருக்கலாம். லாஸ்ட்டு இந்த 15 வருஷம் 20 வருஷம் பீரியடில், பிகாஸ் லாஸ்ட்டு பீரியட் 2005 நாள் இன்னி வரைக்கும் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க லிஸ்ட் எடுத்து போட்டிருக்கலாம். அதை விட்டுருங்க. ஏன்னா அதில் இப்போ இதுவே இல்லை. அதில் கூட நாளைக்கு யாராவது நான் உயிரோடு இருக்கிறேன் ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களையும் இதில் சேர்க்க வேண்டும். சேர்க்க முடியாது என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது, பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த 66.44 லட்சம் ஓட், அதில் அவங்க சொல்லிருக்கிறது என்னன்னா, எல்லாமே நாங்கள் போனோம், இவங்க வீட்டில் இல்லை
அப்படின்னு சொல்லவில்லை. அதுக்கு பிரேக்கப் இவங்க கொடுக்கணும். நாங்கள் போனோம், சிலது போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, நெய்பர் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்துருக்கலாம் தெரியாது. அதர் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போ அதர் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது எவ்வளோ பேர்? ரெண்டாவது, இங்கே இருக்கோம் ஆனால் வர முடியவில்லை, நாங்கள் இல்லை, ஆஃபீஸில் இருக்கோம். அதாவது ஆஃபீஸில் இருப்பாங்க, நான் வீக்கெண்டில் போனேன்னு வச்சுங்க, வீக்கெண்டில் நாங்கள் வெளியூர் போகிறோம் போவாங்க. அந்த மாதிரி இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஈவன் 1 மாதம் 4 மாதம் கழித்து இந்த எக்ஸசைஸ் தேர்தல் முடிஞ்சு நடத்தினாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த 66.4 லட்சம் பேர், இவங்க அத்தனை பேருமே நீக்கப்பட்டவர்களா? சார், இப்போதைக்கு இன்னி தேதிக்கு இவங்க பேர் அந்த இதில் இல்லை, அவ்வளோதான். ஸோ இதையும் தாண்டி இப்போ அர்ச்சனா அந்த இவங்க வந்து சொன்னது, இவ்வளோ பேர் நான் டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு, 99-95% பேருன்னு. அதில் தான் எனக்கு அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், சில ஏரியா, நாங்கள் இருக்கிற ஏரியா கூட சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே பிஎல்ஓ ஒவ்வொரு வீட்டுக்கு போய், சில இடத்துல நான் கேள்விப்பட்டது, அவங்க இல்லை அப்படின்னால் அவங்க நெய்பர்ஸ்ட்டை கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. நான் திரும்பி 1 வாரம் 10 நாள் கழிச்சு வரோம், வந்து உங்ககிட்டே கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. எந்த இதுலேயும் பெரிய ஒரு ஐடி, இப்போ சோழிங்கநல்லூர் எடுத்துட்டால் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, அதில் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அந்த கேட்டட் கம்யூனிட்டி போகும்பொழுது இவங்க எல்லாம் அவர் இல்லை, இவர் இல்லை, ரவிசங்கர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம எல்லாம் வரவில்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, நெய்பர்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, நெய்பர்ஸ் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பர்சனலாக போய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணும்போது இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு லிஸ்ட்டும் போட போகிறாங்க. என்ன லிஸ்ட்டு போட போகிறாங்க, போட்டாயிட்டு அப்படி டிஸ்பிளே பண்ணியாச்சுங்கிறாங்க, எனக்கு ஷூராக சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு அசம்பிளிலையும் ஒவ்வொரு பூத்து வைஸ் எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணோம், எவ்வளோ பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ண முடியல, எவ்வளோ பேர் இதில் இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கிறது, அதனால் எவ்வளோ பேரை நீக்கியிருக்கோம், எவ்வளோ பேர் இறந்து விட்டார்கள், எல்லாத்துக்கும் டீட்டெயில் பூத் வைஸ் கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிறச்ச இதில் ஒளிமறைவு இல்லை, இட் இஸ் குவைட் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு எலிஜிபிள் ஓட்டரும், தகுதி பெற்ற குடிமகன் யாருமே ஓட்டு போடுவாமல் இருக்க வேண்டாம், அவருக்கு எல்லா விதத்திலையும் தகுதி இருக்குது என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவங்கள உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 month பீரியட் டிசம்பர் 19 ஜனவரி 18 இந்த 66 லட்சம் இதுக்கும் இவங்க டீட்டெயில் கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்தந்த பூத்தில் ஒரு பூத்து அப்படி எடுத்து வச்சுன்னா அந்த பூத்தில் டிஎம்கே பிஎல்ஏ இருப்பாங்க, இந்த பிஎல்ஏ, காங்கிரஸ் பிஎல்ஏ, பிஜேபி எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்தந்த பூத் லெவல் ஏஜென்ட், இட் இஸ் தேர் ரெஸ்பான்ஸ். நீங்கள் எவ்வளோ பேர் நான் பூத் லெவல் ஏஜென்ட் பாருங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து மொத்தமாக எங்கள் இதில் இவ்வளோ இது சப்மிட் ஆகுது எனக்கு தெரியும், பிஎல்ஓ கிட்டே டீட்டெயில்ஸ் வாங்கினோம், நாங்களும் கூட இருந்து டிஜிட்டைஸ் பண்ணும்போது இவ்வளோ இருக்குது அப்படின்னால், இதில் எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்குன்னால் அந்தந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அவங்க போய் என்ன பண்ணணும், என்னங்க இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ரீசன் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பேர் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம், இவ்வளோ பேருக்கும் ஐதர் ஃபார்ம் 6 ஆர் ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 டிஃப்ரெண்ட் ஃபார் சேஞ்சஸ், அதுக்கெல்லாம் ஃபார்ம் 7 ஃபார் டெலீட்டிங், இந்த மாதிரி ஃபார்ம் 6 ஃபார் நியூ அடிஷன் வாங்கி கொடுத்து என்ன மாதிரி ஃபார்ம் வேணும் கேளுங்க. நீங்கள் எங்கள் இதில் எங்கள் பூத்தில் எனக்கு தெரிஞ்சு 150 பேர் டெலீட் பண்ணியிருக்கீங்க, அந்த 150 பேர் இருக்காங்க, கொண்டு வரேன் அப்படின்னால் இது. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சார் இவ்வளோ டெலீட் ஆகிடுச்சு சார், 97 லட்சம் பேர், அதில் 25 லட்சம் பேர் திரும்பி நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னால், அப்போ டெஃபினெட்லி தட் இஸ் டோட்டலி சம் இந்த இதில் இந்த ப்ராசஸில் குளறுபடி இருக்குது. அதாவது மார்ஜின் ஆஃப் எரர் கமிஷன் அண்ட் ஒமிஷன் பார்த்தீங்கன்னு பொதுவாக 5%, 7%. எஸ், இப்போ நிறைய இதில் எலெக்ஷன் நடந்த போதும் ராகுல் காந்தி சொல்கிறாரு, மற்றவங்க சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் அவர் மாதேவா புராந்தி இதை சொன்ன இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குதுன்னு. அந்த மாதிரி இதில் சார் இது வந்து என்ன சார் மேனுவலாக இவங்க கொண்டு வராங்க, மேனுவலி யூ டு டிஜிட்டைஸ், அப்படியே ஃபார்மை உள்ளே விட்டு அதை ரீட் பண்ணி பண்ணுறதில்ல, மேனுவலி யூ டு டிஜிட்டைஸ் பண்ணணும், என்ட்ரி போடணும். இவங்க என்ட்ரி போடும்போதே கூட
தப்பு பண்ணிருக்கலாம். ஃபாதர் நேம் இவங்க கொடுத்துருப்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணலாம். உடனே பண்ணதுனால இது வந்து அந்த 2005 மேப் பண்ண முடியல. அதனால் டேட்டா என்ட்ரிலே ப்ராப்ளம் இருக்கலாம். இதையும் தாண்டி இவங்க டேட்டா என்ட்ரி பண்ணும்பொழுது இது வேற ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணுறாரா, அவர் வெரிஃபை பண்ணுறாரா, வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் போயிருக்கா. அந்த மாதிரி போயிருந்து மார்ஜின் ஆஃப் எரர் 5 to 7% இருக்குன்னா ஒத்துப்பேன், இது ஆல்வேஸ் இது அலவுட். ஆனால் இதையும் தாண்டி இவ்வளோ பேர் 25 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் 97 மறுபடியும் எங்களால் உள்ளே கொடுக்க முடியறது அப்படின்னா தட் மீன்ஸ் உங்கள் ப்ராசஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தட் எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எதனால இந்த அளவுக்கு மேஜர் எரர் வந்திருக்கு அப்படின்னு என்னோட பாயிண்ட். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முகவரியில் இருக்கிற அந்த பர்சன் வேறு ஒரு முகவரிக்கு மாறி இருந்தால் அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் அவர் அட்ரஸ் மாற்றிருந்தால் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே தெருவிலையோ இல்லை அதே பில்டிங்லேயோ கூட வேறு முகவரிக்கு மாறி இருந்தால் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பி சேர்க்கறதுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கறதுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் சென்னையில் எவ்வளோ இடமாற்றங்கள், முகவரி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியும். ஏன்னா வாடகைக்கு இருப்பவர்கள் அதிகம். அதே மாதிரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற இடங்கள் என்பது ஐடி அதிகமாக இருக்கிற இடம். அப்போ மாற்றங்கள் இருக்கும். அது சரியாகத்தானே இருக்குது. அது நம்ம தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது வீடு மாற்றம், முகவரி மாற்றத்தால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இது தேர்தல் ஆணையத்தோட தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லைங்க, நீங்க பேசுற ஆஸ்பெக்ட் வேற ஆஸ்பெக்ட்டுங்க. அதாவது நான் அடிப்படையில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எதற்காக? நாங்க வந்து அப்பப்ப சம்மர் ரிவிஷன் வருஷத்துக்கு 2 முறை பண்ணாலும் நாங்க ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்க ஒழுங்கா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க பண்றீங்க. ஏன் என்னங்க ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல? இல்லங்க நாங்க இறந்தவர்லாம் நீக்க மாட்டோம். சரி, ஓகே. நீங்க ஃபார்ம்ஸ் வந்து என்னதான் பூத்துல எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அது சில நேரம் பேரெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். எங்க பிஎல்ஓஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. ஏன்னா பல தடவை போய் ஃபார்ம்ஸ் வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கோம், ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏற மாட்டேன். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவோம். இப்ப அதேதான் மறுபடியும் பண்ண போறீங்க. நீங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவம் நடந்த பிறகு இதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. நினைக்கிறேன் ஏன் சம்பவம் நடந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இந்த சம்பவத்தை ஏன் நடக்க விட்டுறீங்க நான் கேட்கிறேன். இப்ப சார் சொல்லும்போது இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பிஎல்ஓக்கு பிரஷர் பண்ணி அன்டியூ பிரஷர் கொடுத்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படியாவது நீ கொடுத்து வாங்கிடுவான்னு சொல்லி சொல்றீங்க. அந்த பிஎல்ஓ வந்து ஒரு வீட்டை கதவை தட்டுறாங்க, அந்த வீட்டுல ஆள் இல்ல, ஆள் இருக்காங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. சரி, ஓகேங்க, சனிஞாயிறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாரு. சனிஞாயிரும் உங்க இல்ல, அடுத்த சனிஞாயிறு போறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஏதோ அவங்க ஒரு நாள் இருந்துக்கலாம், இல்ல போற நேரத்துல வெளியே போயிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கலாம். இது இல்லாம அதுக்கு டைம் கொடுத்திருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓகே அட்லீஸ்ட் வெளியே போஸ்ட் விட்டுட்டு அப்பா தயவுசெய்து போன் பண்ணு, இல்ல உங்களோட ஃபார்ம்ஸ் இருக்கு என்ன கூப்பிடுங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட இது நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி என்ன பண்றோம், ஒரு மாசத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடு. ஏன்னா ஒரு மாசம் முடிக்க முடியாதா, ஒரு மாசம் முடிக்க முடியாதா? இவங்க வந்து வருவாய்த்துறையினர் வந்து போய் ஸ்ட்ரைக் அடிச்சது முதற்கொண்டு நம்ம பார்த்தோம். அவங்க என்னால முடியல, எங்களால போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றீங்க பார்த்தோம். ஜெகதீஸ்வரன் சார், நீங்க சொல்ற அந்த வாதத்தை நான் ஏற்கிறேன், மறுக்கல. அதே நேரத்துல இந்த இடைப்பட்ட காலங்களில் எவ்வளவு வீடு மாறி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி மாறினவர்களுக்கு இதை நம்ம நீக்க தானே முடியும், அதுதானே நடைமுறையில இருக்கு. அது நடந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன சொல்ல வரீங்க, நீங்க வீடு நான் வந்து மாறின ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டு மறுபடியும் ஃபார்ம் 6 நீங்க கிட்டத்தட்ட இப்போ 66 லட்சம் பேரை ஃபார்ம் 6 போட சொல்றீங்க. அது எத்தனை நாளைக்குள்ள நீங்க வந்து பூத் நாங்க திறந்து வச்சிருக்கோம். அப்ப இந்த ஃபார்ம் 6 எல்லாம் கண்டிப்பா இந்த 66 லட்சம் பேரும் ஒருவேளை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. 66 லட்சம் பேர் வெவ்வேறு இடங்கள்ல என்னப்பா என்னோட பேரெல்லாம் நீக்கிட்டாங்கப்பா அப்படி சொல்லி பண்ணிட்டாங்கன்னா இந்த 66 லட்சம் பேர் உடனே ஏத்திடுவாங்களா? எனக்கு புரியல. இதானே நடக்காம இருந்துச்சு. நீங்க முன்னாடி சம்மர் ரிவிஷன்ல இதானே நடக்காம இருந்துச்சு. சம்மர் ரிவிஷனுக்கு போனவங்க பல பேரோட குற்றச்சாட்டுல குறைபாடுகள் என்ன விமர்சனம் என்ன வருதுன்னா, வருஷம் பூத்துல போய் ஃபார்ம் கொடுக்குறேன், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது என்ன ஏன் ஏற மாட்டேங்குன்னு தெரியல, ஏன் எனக்கு ஐடி கார்டு வர மாட்டேங்குது, ஏன் என்னோட பேர் எலக்ட்ரல் ரோல ஏற மாட்டேங்குன்னு தெரியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்ப நீங்க வாங்க எல்லாரும் ஓபன் பண்ணி விட்டோம், எல்லாரும் திரும்ப வாங்கன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க எப்ப வெரிஃபை பண்ணீங்க சொல்றேன். ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஒரு ஃபார்மை வாங்குறீங்க, அந்த ஃபார்மை வாங்கி அவர் உண்மையிலே இல்ல. என்னோட கேள்வி ஒன்று இருக்கு, நான் வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ சோழிங்கநல்லூர்ல முதல் தெருவில் முதல் வீட்டில் ஒரு நபர் இருந்திருக்கிறார். அவர் போன வருடம் வீடு மாறி இருக்கார், சரிங்களா? அந்த முகவரியில் அவருக்கு ஓட்டர் ஐடி இருந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த பிஎல்ஏ போகும்போது அங்கே அவர் இல்லைன்னா நீக்க தானே செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த முகவரிக்கு வேறொரு நபர் வந்திருப்பார். அப்போ அந்த முகவரியில் அவருக்கு கொடுக்க வேண்டி இருக்குன்னா இவரை நீக்க வேண்டிதானே இருக்குது. அப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த போர்ஷனில் எவ்வளோ இருக்கோ அதுதானே பண்ண முடியும். அப்படியான மாற்றங்களில் நம்ம
ஏற்க வேண்டிதானே இருக்கு. இல்லை அதான் அந்த டீட்டெயில் நான் சொல்லாமா, ஒரு நிமிஷம் பேசலாமா சார்? ஜெகதீஷ் சார், நான் அதான் அந்த சொன்னேன் என்ன மீன் பண்ணேன் அப்படின்னா, இந்த 66 லட்சம் பேர் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் பிரேக்கப் கொடுத்துருங்க. எந்தெந்த எவ்வளோ லட்சம் பேர் அந்த பர்டிகுலர் அட்ரஸில் இல்லை, எவ்வளோ லட்சம் பேர் பர்மனெண்ட்டாக நெய்பரை விசாரித்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, வீடையே மாற்றிண்டு ஆந்திரா போயாச்சு, டெல்லி போயாச்சு. அது அதற்கான அவகாசங்கள் தானே இப்ப அரசாங்கம் கொடுத்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. இந்த 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 97 லட்சம் பேர்ல எத்தனை பேர் மறுபடியும் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தானே அந்த முடிவுக்கு வர முடியும். இப்பவே அவங்க கிட்ட எப்படி டேட்டா இருக்கும் சார்? இந்த முகவரியில இவர்கள் இல்லை என்பது மட்டும்தானே டேட்டாவா இருக்க முடியும். இல்லை இல்லை நோ 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 பிஎல்வே போகிறாங்க அப்படின்னோ, நான் முன்னாடியே சொன்னேன், ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு இதுலேயும் பிஎல்வே போய் பார்த்துட்டு திரும்பி செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகிறேங்கிறாங்க. சில இடத்துல நடக்கிறது, சில இடத்துல பிஎல்ஏசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க வாங்கன்னு அழைத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நெய்பத்தை கொடுத்து வராங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஜெகதீஷ் அவர் சொன்னார் ஒரு இது 66 லட்சம் பேரும் ஒரு மாதத்தில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. 66 லட்சம் மலைப்பாதான் இருக்குது. ஆனால் இந்த 66 லட்சத்தையும் ஒரே இடத்துல ஒரே தொகுதியில் பண்ண போகிறது இல்லை. இட் இஸ் ஸ்கேட்டர்ட் அரவுண்ட் 234 கான்ஸ்டிடியூவன்சி. அதையும் தாண்டி ஸ்கேட்டர்ட் அரவுண்ட் 68,000 பூத். ஒவ்வொரு பூத்துக்கும் 1,200 பேர். இந்த தடவை என்ன பண்ணாங்க, அந்த பூத்தை இன்க்ரீஸ் பண்ணி 74,000 என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 66 லட்சம் பேர் அப்படியே ஒரு பூத்துன்னு எடுத்தாலும் ஒரு பூத்தில் மேக்சிமம் 1,200. நீங்கள் பூத் வைஸ் பார்த்தீங்கன்னா மேபி 150, 200, 300 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஸோ 68 லட்சம் பேரை நான் எப்படி சேர்க்க இல்லை, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகிருக்கு, ஒரு பூத்துக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு பூத்துக்கு 300லேருந்து 500 இருக்குன்னா 300லேருந்து 500 ஃபார்மை ரிசீவ் பண்ணி அந்த பிஎல்ஓ அதை ஆட் பண்ணுறது இந்த ஒரு மாத பீரியடில் பெரிய காரியம் இல்லை சார். அது புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் அதுக்கு முன்னாடி சார் ஜெகதீஸ்வரன் சார், அந்த கேள்வி இன்னொரு கேள்வி இருக்குன்னா சார், கரெக்டான பாயிண்ட்டுக்கு சார் வந்துட்டாரு. நான் இதே பாயிண்ட் தான் நான் சொல்றேன் சார். இதே விஷயத்தை தான் சம்மரி ரிவிஷன்ல நீங்க இப்ப கூட நீங்க சொல்ற மாதிரி 150, 200, 300 பேர் சம்மரி ரிவிஷன் நடக்கும்போது வெறும் 20 பேர், அதாவது 18 வயது எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு, இல்ல நான் வேற அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்தேன், முகவரி மாற்றம் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 நான் சொல்றேன். இந்த ரெண்டு விஷயத்தையே பண்ண முடியாம தான் இன்னைக்கு வரைக்கும் பிஎல்ஓஸ் பல நேரங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வருஷம் சம்மரி ரிவிஷன் நடக்குது, நான் போய் ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன், என் போட்டோ ஒட்டி கொடுக்குறேன், நான் என்னோட ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு வர்றேன், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு வர்றேன், ஆனாலும் என் பேர் ஏற மாட்டேங்குது. நான் சொல்றது ஒரு பூத்துல 20 அல்ல 30 பேர். இது நடக்காம இருக்கு சார். நீங்க இப்ப 150, 200ங்கிறத நீங்க ஸ்கேட்டர் பண்ணும்போது நம்பர் சின்னதா தெரியும். இந்த வேலையை செய்ய முடியல, நம்மளால ஏற்கனவே பண்ணாம தானே வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு தான் நீங்க சம்மரி ஜெகதீஸ்வரன் சார், இது முழுமையாக இன்னும் நிறைவு அடையவில்லை, அந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. இது நிறைவடைந்த பிறகும் நமக்கு நிறைய விடுபட்டது இருந்ததுன்னா, இல்லை அதிகப்படியாக சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம இந்த வாதத்தில் வைக்கலாம். ஆனால் இன்னும் அதற்கான அவகாசங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் டேட்டாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம அதுக்குள்ள முன்முடிவுக்கு வர முடியாது இல்லையா? மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதாங்க என்னோட எண்ணமும். எந்த ஓட்டர் மிஸ் ஆயிடக்கூடாது. நாளைக்கு போய் தேர்தல் பூத்துல வாசல் நின்றுட்டு ஐயோ ஓட்டு போயிடுச்சு யாரும் புலம்ப கூடாது, யாரும் வந்து கதறக்கூடாது அப்படிங்கறதா நம்மளுடைய எண்ணமும் இருக்கு. அதெல்லாம் இதுல மாற்றுங்க. நீங்க கேட்ட முதல் கேள்வியில நீங்க முதல் ரோட்ல முதல் வீட்டுல இருந்தாரு, அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முதல் ரோட்ல முதல் வீட்டுல இருந்தாரு, அவர் வந்து அவருக்கு அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படல, வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு, அதே ஏரியால எங்கேயோ போயிட்டாரு. அவருக்கு அந்த ஃபார்ம், ஏன்னா ஃபார்ம் கொடுத்துட்டோம் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் சொல்றது நீங்க தேர்தல் ஆணையம் சொல்றது நான் ஃபார்ம்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்போ ஒண்ணு ஃபார்ம் நீங்க கொடுத்தது உண்மை, இல்ல நான் ஃபார்மை கொடுக்கல, நான் ஃபார்மை வேற ஒருத்தரை கொடுத்திருந்தேன், பக்கத்து வீட்டுல சார் அவர் வந்தா கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அது எது உண்மை பொய்ங்கிறத முதல்ல தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சரி, ஓகே, நான் ஃபார்மை வாங்கிட்டேன், நான் ஓகேங்க நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், ஃபார்மை வாங்கிட்டேன், பட் ஸ்டில் நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? நான் என்னோட கேள்வி என்ன, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பேன்ல, அப்ப அந்த ஃபார்ம் என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அந்த ஃபார்ம் இன்வாலிட் ஆயிடுச்சா, என்ன பண்ணீங்க அந்த ஃபார்ம் எனக்கு புரியலன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் 51 தொகுதி 52, என்னோட வார்டு 93, நான் முருகன் சுழற்சலா தெருவில் இருக்கேன். முருகன் சுழற்சலா தெருவில் இருந்து என்னோட பின்னாடி தெருவான சாம்சன் சரோஜா தெருக்கு போயிட்டேன். பட் என்னோட பிஎல்ஓ என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, நான் வாங்கிட்டேன், நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பேரை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்களா, சேர்த்திருப்பீங்க, வச்சிருப்பீங்களான்னு நீங்க கேட்கிறேன். அதான் சிம்பிளான கேள்வி. இல்ல இப்ப சொல்லியிருக்க நடைமுறைப்படி அந்த முகவரியில நீங்க இல்லைன்னா பேர் நீக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம்.
இதில் நான் ஒரு குறுக்கிட ஒன்று சொல்ல சொல்லுங்க சார், விரும்புகிறேன். சொல்லுங்க சார். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டீங்க, என் ஃபார்மை சேர்த்துருப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா எனக்கு எப்படி தெரியும் கேட்டால், உங்கள் ஃபார்மை கண்டிப்பாக சேர்த்திருக்க வேண்டும். ஏனால் உங்ககிட்ட ஃபார்ம் டூப்ளிகேட்டில் கொடுக்குறோம், கொடுத்துட்டு பிஎல்ஓ ஒரு காப்பி வாங்கிக்கிறார், உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டு இன்னொரு காப்பி. ஸோ எங்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, ஆனால் என் நேம் இன்க்ளூட் பண்ணல. ஏன் இன்க்ளூட் பண்ணலை? எலெக்ஷன் கமிஷன் தேவ் டு ரெஸ்பாண்ட். சும்மா இல்லை கொடுத்திருக்கிற முகவரியில அந்த வாக்காளர் இல்லைன்னா அந்த பேரை நீக்கிட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அப்ப நீங்க விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுத்தாலும் அந்த முகவரியில வசிக்காத பட்சத்தில் என்ன நடக்குங்கிறத நான் கேட்கிறாரு ஜெகதீஷ். நான் 2 இதுவாக கேட்குறேன், 2 இதுவாக சொல்கிறேன். அதாவது ஃபார்ம் எங்ககிட்ட வந்ததா வரவில்லையா, என்கிட்ட ஃபார்மே வரலை சார் அப்படின்னா இவங்க பிஎல்ஓ இஸ் ஆன்சரபிள். கொடுத்தீங்களா கொடுக்கலையா, இல்லை யாருக்கிட்ட கொடுத்து வந்தீங்க, நெய்பர்கிட்ட கொடுத்தீங்களா யாருக்கிட்ட கொடுத்தீங்க, உங்களோட இது பிரகாரம் நீங்கள் இருந்து கொடுக்கணுமா, நெய்பர்கிட்ட கொடுக்கலாமா, இந்த இதில் 5 லட்சம் பேர் உள்ள. இல்லை ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு. நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன், ஃபில் பண்ணி திருப்பி கொடுத்துட்டேன். சரி, கொடுத்துட்ட பிறகு என்னுடைய பேர் இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் வருமா வராதா, சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களான்னு ரொம்ப ஸ்பெசிஃபைடாக கேட்குறாரு. ரொம்ப இதுவாக இன்றைக்கி அந்த இதில் பார்க்கும்பொழுது எனக்கு எஸ்எம்எஸ் வருது. ஏன்னா நம்பர் 1950 அதில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு உங்கள் நம்பரை கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சிலருக்கு, எனக்கு நெருங்கிய நண்பர் அவர்களுக்கு என்ன வருதுனால், எனக்கு டீட்டெயில் உங்களுடைய இது பார்ட் நம்பர் இது சீரியல் நம்பர் இது எல்லாம் வந்திருக்கு. ஸோ மை நேம் இஸ் இன்க்ளூடட் இன் தி டிராஃப்ட் ரோல். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு என்ன வருது, ப்ளீஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ ஆஃபீஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ ஆஃபீஸர். அவரும் ஃபார்ம் கொடுத்துருக்கார், அவர்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, ப்ளீஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ ஆஃபீஸர். என்ன ரீசன் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, வந்திருக்கு, வந்தது தான் இது, ப்ளீஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ ஆஃபீஸ்னால் அப்போ உங்கள் அப்ளிகேஷனில் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை கான்டாக்ட் பண்ணலாம், அவங்கள கான்டாக்ட் பண்ண வச்சு அவங்க சொல்லுவாங்க. இதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் அட்ரஸில் நீங்கள் இல்லை, ஆமாம் நான் மாறி வந்து விட்டேன், மாறி வந்துட்டீங்க அதனால் மாறி வந்துட்டீங்க அதனால தான், ஸோ இப்போ அதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜென்யூன் கேஸஸ் சார், இதெல்லாம் ஜென்யூன் கேஸஸ், இதெல்லாம் சேர்க்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக சேர்ப்பார்கள். இதையும் தாண்டி சார் இவ்வளோ பேர் 66 லட்சம் பேர் எல்லாமே கொடுத்துருக்கோம், கொடுத்து இன்னும் 25 லட்சம் பேர் சேர்க்கலன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே கேன் ரைஸ் யூ அண்ட் கிரை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னன்னு தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளறுபடிகள்லாம் இருக்கிறது, இன்னும் வேகமாக பண்ணியிருக்கணும், நிறைய நேரங்கள் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற வாதங்கள்லாம் ஒரு விதத்தில் சரிதான கூட, வாக்காளர்களுக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம பேசுகிறோம், அதே மாதிரி அடிப்படை கடமைகள், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன்ஸோடதுன்னு ஒன்று இருக்குது. அது எடுத்துக்காத பட்சத்தில் இன்னும் எத்தனை தீவிர திருத்தங்கள் செய்தாலும் இது சரி வராது. அப்போ அவர்கள் மீதும் தவறுகள் இருக்கிறது, அதுவும் சரி செய்யப்பட வேண்டும் இல்லையா? 2 கை தட்டினா தானே ஓசை வரும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா பண்ணணும். நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன், நீங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது நமக்கு அதற்கான முழு தார்மீகமும் இருக்கிறதா, தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு அவங்களுடைய திறம்பட செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க நான் சிம்பிளா சொல்றேங்க, இப்போ வரைக்கும் நீங்க எலக்ட்ரல் ரோல்ல நான் என்னோட பேரை தேடணும்னா, உங்க பேரை தேடணும்னா நீங்க வந்து தமிழ்ல நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த பிடிஎஃப்ல பார்க்கும்போது தமிழ்ல டைப் பண்ணாலும் பேர் வராது, ஏன்னா வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க அதுல, சோ தேட முடியாது. நீங்க வந்து இதுல போலாம், சர்ச் பாக்ஸ்ல போடுறதுக்கு வேற. நான் சொல்றது எலக்ட்ரல் ரோல டவுன்லோட் பண்ணிட்டு தேட முடியாது. நான் பல நேரங்கள் ஆங்கிலத்துல இதை பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்களாம் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம், நம்ம அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒருத்தர் தேடுறதுக்கான ப்ராசஸ் கூட இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டெக்னாலஜில உயர்றோம்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இது இப்ப சொல்றீங்க இல்லையா, சில பேர் கடமையோடு, ஓகே என்னோட வீட்டுல என்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ 18 வயசு ஆயிடுச்சு, நான் போய் சம்மர் டிவிஷன்ல இந்த ஜனவரி 1ஆம் தேதி. ஜெகதீஸ்வரன் சார், தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றுங்கிறீங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையம் மாற்றி இருந்தால் தமிழகம் தமிழ் இல்லாமல் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்படி நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க. நான் சொல்றது தமிழ்லையும் வைங்க, இங்கிலீஷ்லயும் வைங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். ஹிந்திலையும் வைங்க, இங்கிலீஷ்லையும் வைங்க, மராத்திலையும் வைங்க, இங்கிலீஷ்லையும் வைங்க, அந்த மாநில மொழிகள்லையும் வைங்க, நீங்க இங்கிலீஷ்லையும் வைங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு பக்கம் உங்களோட வெப்சைட் எல்லாம் இங்கிலீஷ்ல தானே இருக்கு, ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் எலக்ட்ரல் ரோல் என்ன மொழியில இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க பல பேர் இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ தமிழ் பேசாத பிறமொழி வாக்காளர்களும் இதுல சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்றீங்க. ஓகே, நல்ல விஷயம். இங்கே செட்டில் ஆகுறாங்க, ஓகே பண்ணுங்க. அவங்க எப்படி போய் தன்னோட பேரை தேடுவாங்க, என்னோட பேர் இருக்கா இல்லையான்னு ஒரு ஹிந்தி பேசுகிறவரோ இல்ல தெலுங்கு பேசுறவரோ, தெலுங்கு மட்டுமே தெரிந்தவரோ இல்ல மலையாளம் மட்டும் தெரிந்தவரோ தேடவே முடியாது.
நீங்க இதை பண்ணாம மாட்டேங்கிறீங்களா? அவ சொல்லல, நான் வந்து இருகை ஓசையில ஒரு கை சரியா வேலை செய்யுது அப்படின்னா நான் சொல்றேன், ஒரு கை சரியா வேலை செஞ்சதுன்னா இது சிறப்பு தீவிர திருத்தமே வேண்டாம், நான் எதுக்கு பண்ணணும்? நீங்க இதை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா நீங்க மாத்திட்டீங்க. ஓகே, உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரா, ஓகே, அப்ப உன் கடமை என்ன? அவங்களோட பேரை நீக்கணும். நீ போய் ஒரு ரொம்ப சிம்பிளான அவென்யூ, நான் முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து இதுக்காக நீ செக்ரட்டரியேட்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆன்லைன்ல அவங்களோட பேரை போட்டு நீக்குவதற்கு அவங்களுடைய டெத் சர்டிபிகேட் சேர்த்து அப்லோட் பண்ணு, நீக்கிடுவோம். அடுத்த வாட்டி ரோல் ரிலீஸ் ஆகும்போது நீக்கிடுவோம். இதை பண்ணுங்க. இல்ல செத்தவங்களா 10 வருஷம் இருந்துட்டு போறாங்க, என்ன தப்பு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போலி வாக்காளர் வந்துட்டாங்க, போலி வாக்காளர் வந்துட்டாங்க, நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஏன் புலம்பணும் தான் கேட்கிறேன். மேக் இட் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் எஸ்ஐஆர் மோட் தான் பண்ணுவேன். இது என்ன வேலை? இது எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு எஸ்ஐஆர் மோட்? சரி, எஸ்ஐஆர் மோட் ஒழுங்கா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். அதான் பண்ணா ஒழுங்கா பண்ணிட்டு பிரச்சனை இல்லைன்னா உங்க கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்க்கு டைம் இருக்கலாம், அந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க. இல்ல அப்பயும் வரலன்னா அடுத்து ஃபார்ம் 6 போடுங்க. எல்லாமே நாங்க தான் பண்ணணும். அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி. அப்ப நீங்க உங்க வேலையை சரியா பண்ணிட்டீங்கன்னா இந்த மக்கள், நான் சொல்றேன் உங்களை அதாவது வேலையே செய்யாத, எனக்கு வந்து எதுவே பிடிக்காத மக்கள் கூட ஏறி வருவாங்க. நம்மளோட வேலையை சரியா செய்ய மாட்டோம், ஆனா அவங்களுக்கு சரியா அப்படின்னு நம்ம பேசுவோங்கிறது சரியில்லைன்னு நான் பார்த்தேன். தொடர்ந்து பேசலாம் சார். ரவிசங்கர் சார், நீங்க குறிப்பிட்டீங்க இப்போ இந்த 97 லட்சத்துல எத்தனை பேர் திருப்பி சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும், அது பெர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. 97 லட்சம் சொல்றத விட 66 லட்சத்துல இல்ல 66 லட்சத்திலே கூட எடுத்துக்கலாம். எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எண்ணிக்கைங்கிறது மாறும். ஆனாலும் கூட எனக்கு ஒரு அதில் கேள்வி இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு தமிழகத்தோட நிலைமை தெரியும், அதை விட குறிப்பா சென்னையோட நம்ம பார்க்குறோம். இங்க வாடகை வீடுகளில் இருப்பவர்கள் அதிகம். ஸோ வாடகை வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு முதல்ல அந்த வாக்காளர் அடையாளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு மாறுறாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வருஷம் மாற்ற வேண்டிய நிலைமை வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி மாறுகிற தன்மை என்பது தமிழகத்தில் இருக்குது, சென்னையில் குறிப்பாக அதிகமாக இருக்குது. எல்லா சிட்டியிலும் இருக்கு சார். அப்போ இது அதிகபட்சமாக இது வரைக்கும் எடுத்ததில் தமிழகத்தில் தான் வீடு மாறுவதால் வந்த எண்ணிக்கை அதிகங்கிறப்ப நம்ம இதை திருப்பி இந்த வாக்காளர்கள் எல்லாம் திருப்பி சேர்வதற்கு தானே வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பெர்சன்டேஜாலவே இது சரியாக நடக்கவில்லை அப்படிங்கிற முன்முடிவுக்கு வர முடியுமா? இல்லைங்க, வர முடியாது. ஏன் அப்படின்னா, அதாவது நான் இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், ராமசாமி ஸ்ட்ரீட்டில். நான் திரும்பி அதே இடத்துல டி நகருக்குள்ளேயே கோவிந்தசாமி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, ஒன்று நான் வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர்லாம் கொடுத்து இவங்கக்கிட்ட சொல்லிருக்கணும், நான் அட்ரஸாக மாற்றி விட்டேன் அப்படின்னு. கொடுத்துருந்தாலும் அந்த ஃபார்ம் 18 சேஞ்ச் இன் அட்ரஸ் அந்த இதை கொடுத்தாலும் ஒருவேளை அவங்க சேர்க்கலன்னு வச்சுங்க, அதை பண்ண சார் சொன்ன மாதிரி அவங்க எலெக்ஷன். ரவிசங்கர் சார், உங்களுக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் முகவரி மாற்றம் என்பது எத்தனை சிரமமானது. கண்டிப்பாக நீங்கள் வெறும் ஓட்டர் ஐடியை மட்டும் மாற்ற முடியாது, அதற்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கொடுக்கணும். கரெக்டுங்க, நான் அதை மாற்றணும். இப்போ சென்னையில் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு சாதாரண இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருடத்துக்கு ஒரு வாட்டி நான் பணி செய்ய வேண்டியிருக்கலாம், லொக்கேஷன் மாற வேண்டியிருக்கலாம். அப்படி இருக்கப்ப தொடர்ந்து என்னால் எப்படி மாற்றிக்கொண்டே போகும்? அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் முதல்ல இங்கே இருந்தீங்க, உங்கள் ஆட்டர் ஐடி அந்த டிராஃப்ட் ரோல் எடுத்து வைக்கிறேன், இதை பார்த்து என்னுடைய பூத் நம்பர் 137. உடனே பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்க, 137 தான் போய் பார்ப்பாங்க. அவங்க இல்லைங்க இவர் போன வருஷம் இங்கே மாறிட்டார் அப்படின்னா பிஎல்ஓ ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இது அப்டேட் ஆகாது. எதுக்காக நான் 2 ஆப்ஷன் சொன்னேன்னா, ஒன்று நான் போயிட்டு ஃபார்மே கொடுத்துருக்க மாட்டேன், சேஞ்ச் இன் அட்ரஸை நோட்டிஃபை பண்ணிருக்க மாட்டேன். அப்படியே நான் நோட்டிஃபை பண்ணியிருந்தாலும் அவங்க அப்டேட் பண்ணலை அப்படின்னா, நோட்டிஃபை நான் பண்ணலைன்னால் தப்பு எம்எல்ஏ. நோட்டிஃபை பண்ணி சார் எங்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, தீஸ் ஆர் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணிருக்கேன், இவங்க மாற்றலை அப்படின்னால் ப்ராப்ளம் இஸ் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ், அவங்க பண்ணிருக்கணும். இது தாங்க இவ்வளோத்துக்கும் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க நம்பர் 1 இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இன் ரெசிடென்சி நடக்கிறது. ஒரு மாதம் இங்கே இருக்கேன், 6 மாதம் கழிச்சு வேறு இடத்துக்கு போகிறேன், சரி ஃபைன். ஸோ உங்களுக்கு விடுபட்டு போய்விட்டது, நீக்கப்படவில்லை. அதான் நீக்கப்படுறதுக்கு என்ன காரணம், இந்த ரோலில் சேர்க்கலை உங்களை. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கொண்டு வாங்க. உங்கள் இதை கொண்டு வந்து போன தடவை ஓட்டு போட்டிருக்கேன், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன், 2021 போட்டிருக்கேன். இதோ இப்போ இந்த இடத்துல இருக்கேன். ஸோ நீங்கள் பழைய அட்ரஸ் வச்சு தேடுறீங்க. இல்லை, நான் 2 தெரு தள்ளி பின்னாடி இதில் போயிட்டேன், இது அவங்க சொல்லலையா உங்களுக்கு? ஸோ இந்த இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, தே ஆர் கோயிங் டு பி இன்க்ளூடட். ஸோ எந்த வித இஷ்யூவும் இந்த மாதிரி இதில் வராது. ஒரே இஷ்யூ என்ன வரும்னா, பர்மனெண்ட்டாக ஷிஃப்டாக போயாச்சு அப்படின்னா சார் எல்லாமே
எனக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஓட்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய மேக்சர் இதில் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் இவங்களுக்கும் இது இருக்குது. இதையும் தாண்டி பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயாச்சுனால் தயவுதாட்சியமே பார்க்காதீங்க, டெலீட் பண்ணிடுங்க, ஓவர், அவ்வளோதான். மற்றபடி ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டாங்கன்னால் அவங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த 1 month பீரியட், December 19th to January 18th, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு சார் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ பேர் இருக்கீங்க, 400-500 பேர் கொடுங்க. சார் சொன்ன மாதிரி முந்தையெல்லாம் சம்மரி ரிவ்யூ பண்ணிங்களே, அந்த சம்மரி ரிவ்யூவில் இதெல்லாம் பண்ணுறக்கிழமை ஏன் பண்ணவில்லை? கண்டிப்பாக அது எலெக்ஷன் கமிஷன், தே ஹேவ் டு ஆன்சர். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.